सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। स्व आत्मा एव वल्लभः। परीक्षित महाराजावे, ஏன் யாரோ பெற்ற குழந்தையானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிரேமைக்கு காரணமாக இருக்கின்றது என்றால், எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த வஸ்து மாறாத பூர்ண ஆனந்தத்துக்கு உண்டான வஸ்து, அது வேறு யாரும் அல்ல, அதுதான் நம்முடைய ஆத்மா, என்னுடைய ஸ்வரூபம். அதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபமும் கூட. அந்த பரமாத்மா தன்னை மாயையின் மூலமாக ஒரு தேகம் எடுத்தவரை போன்று வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் புறத்தோற்றத்திலே ஆனந்தத்தை கொடுப்பதன் மூலமாக அகத்திலே ஆனந்தத்தை உணர்வதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்ப இங்கே கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கம் ஆனந்தம். ஒவ்வொருத்தருடைய சொரூபமும் ஆனந்தம் என்பதை உணர்தல். அப்படி உணர்ந்தா என்ன கிடைக்கும்? நேற்றைய தினம் கடைசியாக பார்த்தோம். ஸ்தாஸ்னுது சரிஷ்ணுச்ச, நடக்கின்றவை நடக்காதவை, சரம் அச்சரம் என்று சொல்லக்கூடிய எல்லா பொருள்களிடத்திலும் பகவானேவ பகவத் ரூபம். எல்லா இடத்திலும் அந்த பகவானுடைய ரூபம்தான் வியாபித்திருக்கின்றது. அவருடைய ரூபம் அல்லாது அந்யகான அஸ்தி, வேறொன்று இல்லை. இல்லையே நாங்கள் அந்த ஒன்றை தவிர மற்றது எல்லாவற்றையும் பார்க்கிறோமே என்றால் அது நம்முடைய மனதில் இருக்கின்ற இந்த மித்யா பாவம். உண்மை அல்லாததை உண்மை என்று மனமானது எண்ணியதனுடைய தோஷம். இந்த 15ஐயும் இருப்பதாக நாம் பாவிப்பதனுடைய தோஷம்
எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரே ஒரு பொருளை நம்மால் பார்க்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. யார் ஒருவர் இவ்வாறு இந்த உண்மையை பார்க்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் சம்சார சாகரத்திலிருந்து கரையேறுகிறார்கள். சம்சாரம் என்பது என்னது? மனம், அவித்யா, காம, கர்ம, இந்த மூன்றிலும் மலினப்பட்ட மனம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக இருந்தால் அது பரமாத்மாவினுடைய சக்தி. அதே சக்தியானது எப்பொழுது மலினப்படுகிறதோ, அவித்யாவாக, காமமாக, கர்மமாக எப்பொழுது மலினப்படுகிறதோ அப்போ அந்த மனம் சம்சாரத்திற்கு உரிய மனமாக ஆகிறது, தாபத்துக்கு உரிய மனமாக ஆகிறது. அப்போ யார் தனக்குள்ளே தன் சொரூபத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் எங்கும் பரமாத்மாவை பார்க்கிறார்கள். மீண்டும் அதே கருத்தை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், வாருங்கள். சர்வேஷாம் அபி வஸ்தூனாம் பாவார்த்தோ பவதி ஸ்திதஹ தஸ்யாபி பகவான் கிருஷ்ணஹ கிம தத்வஸ்து ரூப்யதாம். அந்த எல்லா வஸ்துக்களிடத்திலும் அந்த ஒரு பொருள் தான் இருக்கின்றது எப்படி என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? ஒரு கேள்வி வரலாம் அல்லவா? நாங்களோ பன்மையை பார்க்கிறோம், ஒன்று அல்லாத மற்றொன்றை பன்மைகளை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை, அதை அவன் பார்க்க மாட்டான் என்று சொல்கிறீர்கள். பகவானுடைய சொரூபம்தான் இருக்கிறது என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? சர்வேஷாம் வஸ்தூனாம் அபி பிரமாணம் கொடுக்கிறார். சர்வேஷாம் வஸ்தூனாம் எல்லா வஸ்துக்களிடத்திலும் பாவ அர்த்த பவதி ஸ்திதஹா பரமாத்மாவனுடைய அந்த பாவார்த்தம் இருக்கின்ற தன்மை. ஒரு பொருள் இருக்கிறது இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? பாவார்த்தம் பவதி ஸ்திதஹா நிலை பெற்று இருக்கிறது. நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் இருப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த பொருளுக்கு நாமரூபம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதற்குன்னு ஒரு செயல் ஒன்று இருக்கு. ஆனால் நாமரூபம் இருக்கிறது, ஒரு செயலுடன் இருக்கிறது அப்படின்னு அந்த இருக்கின்ற தன்மையை சொல்றோம் அல்லவா? அந்த இருப்பு தன்மை பரமாத்மாவுக்கு சொந்தமானது. அது வஸ்துவுக்கு சொந்தமானது அல்ல. இருப்புத்தன்மை ஸ்திதஹா பவத் இருக்கிறது இருக்கிறது. இங்க எதை வேணா சொல்லுங்க. பாண்டம் அஸ்தி பானை இருக்கிறது. இப்போ இந்த பானை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வஸ்து, ஒரு பொருள். இப்ப அதுல அந்த பொருள்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெயர் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, நாமம் ரூபம். அதுக்கு ஒரு செயல் இருக்கு, அந்த பாண்டத்துக்குன்னு ஒரு செயல் இருக்கு. அது ஜலத்தை கொண்டு வருவதாக இருக்கலாம், அல்லது நாம் தயிர் வாங்குவதாக இருக்கலாம், வேற வேற உபயோகத்திற்கு அந்த பாண்டத்தை பயன்படுத்தக்கூடிய செயல். இப்போ பாண்டம் அஸ்தி
அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இருப்புத்தன்மை யாருக்கு போறதுன்னா சத்தா ரூபமாக இருக்கின்ற பிரம்மனுக்கு போகிறார். பாண்டம் பாண்டமாக அஸ்தி. அங்கு இருப்பது என்னது? பாண்டமாக நமக்கு தெரிவது. அந்த அஸ்தித்தன்மையை கொடுக்கிறது யாரு? மிருத் மண்ணுதான் ஒரு வடிவமாக மாறி அதற்கு ஒரு பெயரை கொடுத்து அதற்கு ஒரு செயல்பாட்டை கொடுத்து ஒரு பயன்பாடை கொண்டு வரும்போது நாம் என்ன பண்றோம்? மண்ணிடத்திலிருந்து வேறானதாக பார்க்கிறோம். நாம் அப்படி பார்த்தா கூட அங்க என்ன இருக்குடானா மிருத்துகா ஏவ சத்தியம், மண் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் பானையை எடுத்துக்கொண்டு போனாலும், பானைன்னு சொன்னாலும் சரி, அதை விதவிதமான செயல்பாட்டு உட்படுத்தினாலும் சரி, கூட யார் வந்தாகணும்? சத் மண் வந்தே ஆக வேண்டும். மண் பானை இல்லாமல் இருக்கும், பானையினுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் பானையால் செயல்பாடுகளால் மண் இல்லாமல் இருக்க முடியாது. பானைகள் வந்து போகலாம், அதனுடைய பெயர்களும் அழிந்து மாறி போகலாம், செயல்பாடுகளும் மாறி போகலாம், ஆனால் மண் மாறுவதே இல்லை. பானை என்கின்ற தன்மையிலிருந்து சிதலம் அடைகின்ற தன்மை ஏற்படலாம், செயல்பாடுகள் அற்ற தன்மைக்கு பானை போகலாம், ஆனால் மண் நிர்விகாரதயா, எந்த விகாரமும் இல்லாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கு. நாமத்தினால் ரூபத்தினால் செயலினால் எந்த பந்தத்தையும் மண்ணானது அனுபவிப்பது இல்லை. அது மண்ணாவே இருக்கு. நீங்கள் அதுக்கு ஒரு பெயர் கொடுப்பதனாலே அதனுடைய தன்மை மாறிவிட்டதா என்றால் இல்லை. பெயர் கொடுக்காததினாலே அந்த மண்ணுக்கு ஏதாவது தோஷம் உண்டா என்றால் இல்லை. அதுக்கு நீங்கள் ஒரு வடிவம் கொடுத்ததனாலே மண்ணானது மாறிவிட்டதா என்றால் இல்லை. வடிவம் கொடுக்காததினாலே அதுக்கு ஏதாவது தோஷம் உண்டா என்றால் இல்லை. அது எல்லா நிலைகளிலும் அசங்கதா, எதனுடனும் அது சங்கம் இல்லாமல் இருக்கு. இப்போ நம்மை பன்மையை பார்க்க தூண்டியிருக்கிறது அல்லவா? ஏன் நான் பன்மையை பார்க்கிறேன், ஏன் என்னால் ஒருமையை பார்க்க முடியவில்லை என்றால், நான் இந்த 15க்குள்ளிருந்து தான் என்னுடைய பார்வையை செலுத்துகிறேன். எப்பொழுது இந்த 15லிருந்தும் நம்மை விடுவித்துக் கொண்டு ஒருமை இடத்திலே போகிறோமோ அந்த ஒருமை இடத்திலிருந்து பாருங்கள். இதனால தான் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார்? திருஷ்யானுவித்த சவிகல்ப சமாதி, சப்தானுவித்த சவிகல்ப சமாதி, பாஹ்ய திருஷ்யானுவித்த பாஹ்ய சப்தானுவித்த. இப்ப சப்தம் நாமம், திருஷ்யம் ரூபம். அப்ப நாம ரூபத்தை நான் பார்க்கணும், அதுல மாறுபடாமல் இருக்கின்ற பிரம்மனை பார்த்தல். இது பாக்கியத்துல. நாம ரூபம் வேறு வேறா இருக்கு, ஆனா அதுல மாறாத பிரம்மனை நான் பார்க்கணும். அதுதான் இவர் சொல்றார். அதுதான் உண்மையான சொரூப ஆனந்தம்.
மாறுபடாத பொருளை நான் பார்த்தால் என்னுடைய சொரூபத்துக்கு நான் வந்துருவேன். அப்ப சொரூப ஆனந்தத்திலேயே இருப்பேன். மாறுபடுகின்றதை நான் பார்க்கிறேன் என்றால் என்னிடத்திலே மாற்றங்களுடைய தன்மையானது விதவிதமான அனுபவங்களை கொடுத்து என்னை என்னுடைய உண்மையான ஆனந்தத்திலிருந்து என்னை பிரித்து விடுகிறது. அப்போ எனக்குள்ளும் ஆந்தர திருஷ்யானுவித்தம், ஆந்தர சப்தானுவித்தம், இதுல போய் இதற்கு அந்நியமாக இருக்கின்ற, இதற்கு உள்ளே ஊடுருவிருக்கின்ற நிர்விகல்ப ஸ்வரூபமாக இருக்கின்ற மாறாத என்னுடைய ஆத்மாவை நான் பார்க்க பழகினால் அது சத்தாரூபமாக இருக்கு. இருத்தல் ஒவ்வொன்றுக்கும் இருப்புத்தன்மையை கொடுப்பதே இந்த ஆத்மாதான். ஒரு எண்ணம் வருகிறது, அதற்கு இருப்புத்தன்மை கொடுப்பது இந்த ஆத்மா. அந்த எண்ணம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கு, அதற்கு இருப்புத்தன்மை கொடுப்பது இந்த ஆத்மா நான். அந்த எண்ணமானது தேய்ந்து அழிந்து விடுகிறது, அதற்கும் இருப்புத்தன்மை கொடுப்பது நான் தான். எண்ணம் தோன்றுவதற்கு முன்பும் நான் இருந்தேன், எண்ணங்கள் பரிணாமம் அடைந்து அழிவும் போதும் நான் இருக்கிறேன், எண்ணங்கள் நடுவிலே வியாபித்திருந்த போதும் நான் இருந்தேன், நான் இருக்கிறேன். அப்ப நான் எண்ணங்கள் அற்றவன், மாறாதவன், சத்தாரூபமானவன், இருப்புத்தன்மை கொண்டவன். என்னுடைய இருப்புத்தன்மையை யாரும் எனக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இருப்புத்தன்மையை யாரும் அபகரித்து விட முடியாது, என்னுடைய இருப்புத்தன்மை யாரும் அழித்து விடவும் முடியாது. அதனால்தான் பகவான் அர்ஜுனன் சொல்றார், அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம். ரொம்ப அழகான ஒரு பாடல் 2ஆம் அத்தியாயத்துல. இந்த பாடல் அர்ஜுனன் ரொம்ப அழறான். எல்லோரையும் அழிக்கப் போகிறேனே, அழிந்து விடுவார்களே, அவர்கள் அழிகிறார்களோ அல்லது நாங்கள் அழிகிறோமோ, எல்லோரும் அழிந்து விடுவார்களே அப்படின்னு ரொம்ப வருத்தம், அழிவை கண்டு வருத்தம். உலகத்தில் அழிவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மை போல மூடர்கள் என்ன பண்றோம், ஏதோ அழிவு வந்து விட்டது நினைச்சு ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்கிறோம். அழிவை பற்றி பேசினாலே நமக்கு வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு. பகவான் சொல்றார், அவிநாஷி தத் வித்தி. அப்பா அறிந்து கொள்கிறார். தத் அந்த பரமாத்மாவை, அவிநாஷி இதி வித்தி, அழிவற்றவர், யாராலும் அழிக்கப்பட முடியாது என்று அறிந்து கொள், தெரிந்து கொள். நீ அழிவை பற்றி தானே பேசுகிறாய், உன்னால் யாரையும் அழிக்க முடியாது. யாரை அழிக்க முடியாது? தத் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை உன்னால் அழிக்க முடியாது. அப்போ உடனடியே அர்ஜுனுடைய மனசுல உடனே ஒரு கேள்வி வந்துடும், அவர் பகவான் அழிக்க முடியாது தெரியும், ஆனா நான் அழிப்பது ஜீவன் அல்லவா. பகவான் உடனே சொல்றார், நீ அழிக்கணும்னு நினைக்கின்ற பொருள், அழிக்க வேண்டாம் நினைக்கின்ற பொருள் ஏற்கனவே அழிந்து கொண்டுதான் இருக்கு. தோன்றியது அழிந்துதான் தீரும், அதை உன்னால் நிறுத்த முடியாது. என்ன அழகான வாதம் பாருங்கள். பகவானை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஜீவத்தன்மைக்கு குதிச்சிருவோம். நம்முடைய புத்தி அப்படிதான், எதையுமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுல ஒரு வாதம் செய்து தப்பித்துக் கொள்கின்ற தன்மை. பரமாத்மா அழிவற்றவர் சொன்ன உடனே அவன் கீழே குதிக்கிறான். பகவான் அழிவற்றவர் எனக்கு தெரியும், ஆனால் நான் கொல்லுவதோ என்னுடைய குரு, என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி. பகவான் சொல்றார், நீ யாரை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அல்லது அழிக்க வேண்டாம் நினைக்கிறியோ, அவர்கள் ஏற்கனவே அழிந்து விட்டார்கள். காரணம், தோன்றிய பொருள் அழியும், அழிந்த பொருள் தோன்றும். அப்போ உன்னால அழிக்கவே முடியாத ஒரு பொருள் இருக்குப்பா, அது என்னது? அவிநாஷிது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம். இதம் இதம் இதம்னு எதெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த எல்லா ஜீவராசிகளிடத்திலும்
ஏன ததம், எது ஒன்று வியாபித்திருக்கிறதோ நிறைந்திருக்கின்றதோ அந்த ஆத்மாவை நீ அழிவற்றவன் என்று அறிந்து கொள். அப்போ நீயும் அழிவற்றவன், நானும் அழிவற்றவன். எதில் இருக்கக்கூடிய எல்லோரும் அழிவற்றவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அழிவற்றவர்கள். அழிவு என்பது நமக்கு கிடையாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அமிர்தஸ்ய புத்திராகா, அழிவற்றவர்களுடைய குழந்தைகளே. இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சப்தம். அமிர்தஸ்ய புத்திராகா, மரணம் இல்லாத ஆத்மாவினுடைய குழந்தைகளே, உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. இந்த சப்தம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா காலங்கத்தில் எழுந்தோடனே ஆரம்பிக்கிறான், பாப்பிகளே. அப்போ இங்க அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். விநாசம் அவ்யயா, காரணம் என்னவென்றால் அது விநாசம், அழிவற்றது. அவ்யயம், அதற்கு அழிவு என்பது யாராலும் ஏற்படுத்த முடியாது. ந கஷ்டித் கர்த்தும் அருகசி, அந்த ஆத்மாவுக்கு யாரும் விநாசத்தை ஒரு காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் ஏற்படுத்த முடியாது. இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய சொரூபம். காரணம் அது சத் சொரூபமாக, மாறாத தன்மை உடையதாக அந்த வஸ்துவானது நம்முடைய ஆத்மாவாக இருக்கின்றது. அப்ப அந்த சத் யார் இங்க? அது சொல்றார், பவதி ஸ்திதா தஸ்ய அப்பி பகவான் கிருஷ்ணஹா. அவர்தான் இங்கே கிருஷ்ணனாக நம் கண் முன்னாடி குழந்தை ரூபத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கிருஷ்ணன் வேற யாரும் அல்ல, சாக்ஷாத் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய சத் ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள். அதை சொல்லிட்டு அடுத்த கேள்வி வைக்கிறார் பாருங்கள். பகவான் கிருஷ்ணஹா அதத் வஸ்து, பகவான் இல்லாத ஏதாவது ஒரு வஸ்துவை காட்டுப்பா. ஆகையினாலே பகவான் எல்லா ஜீவனுக்குள்ளும் எல்லா ஜீவனுடைய சொரூபமாகவும் பகவானே இருக்கிறார் என்பதற்கு பிரமாணம் அவர்தான் சத் ஸ்வரூபமாக நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை காட்டு. கிம் நிரூபியாம், என்ன நிரூபணம் செய்ய முடியுமா உன்னால? நிரூபணம் பண்ணி காட்டு. இறைவன் இல்லாத ஒரு பொருளை காட்டு. நான் உன் பின்னாடி வந்து விடுகிறேன். அதனால்தான் தாய்மான சுவாமி அனுபவத்தினுடைய அனுபவ நிலையிலிருந்து பேசுறார். பரமாத்மா இல்லாதது இல்லாதவர் என்று யாராவது சொன்னால் அவர் சொல்றார், அங்குங்கலாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஸ்பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்து. என்ன அழகான முழு வேதாந்தத்தினுடைய சாரத்தை அனுபவத்திலிருந்து பேசுறார். அங்குங்கலாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஸ்பூர்த்தியாகி. எங்க இருக்கார்? அங்கெங்களாதபடி எங்க வேணா இருந்து போட்டோம், எனக்குள்ள இருக்காராடா, நான் அறிவோடு நிறைந்து. என் ஒவ்வொருத்தருடைய அறிவிலும் நிறைந்தவராய், அறிவுக்கும் அறிவாய் நான் 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 ஒரு அறிவு இருக்கல்லவா, அந்த அறிவாய் இருப்பவர் சாக்ஷாத் நாராயணனே. சரி, இதெல்லாம் இதை தெரிந்து கொள்வதனால என்ன பிரயோஜனம் என்றால், வேத பாவம் இருக்கின்ற வரை பயம் என்பது தவிர்க்க முடியாதது. வேத பாவம் இருக்கிற வரை மோகம் தவிர்க்க முடியாதது. வேத பாவம் இருக்கிற வரை சோகம் தவிர்க்க முடியாதது. பேத பாவம் இருக்கிற வரை சம்சாரம் தவிர்க்க முடியாதது.
எப்பொழுது ஒருமையை நோக்கி நாம் நகர்கிறோமோ நமக்குள்ளேயே அந்த ஆனந்த ஸ்புரணத்தை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஞானம் என்ன செய்யறதுனா, என்னை என்னிடத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு போய்விடுகிறது. அஞ்ஞானம் என்ன செய்கிறதுன்னா, என்னை என்னிடத்திலிருந்து பிரித்து எடுத்து மித்யாவிடத்திலே இழுத்து கொண்டு விட்டு சென்று விடுகிறார். என்ன வேதனை பாருங்கள். இதைத்தான் பாரதி பாடுறான். என்ன அழகான கவிதை வரிகள் வந்து விழுகிறது பாருங்கள். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எறிவது உண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி. என்ன அழகான வேதாந்த தத்துவம். என்னை கொண்டு போய் இந்த 15 இடத்திலும் கொண்டு போய் தள்ளி என்னை புழுதியிலே உழல வைத்து விட்டாயே, இதுதான் நீ எனக்கு கொடுத்த அறிவா? சொல்லடி சிவசக்தி. என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நான் ஆனந்தத்தை அனுபவிக்க வல்லவா அங்கே வந்திருக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய சொரூபம் ஆத்மா, அதுதான் பிரியம். அந்த பிரியமாக இருக்கின்ற பொருளாக கிருஷ்ண பரமாத்மா இங்கே கோகுலத்திலே விருந்தாவனத்திலே எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோரும் அந்த ஆனந்தத்தை, தன்னுடைய ஆனந்தத்தை அந்த மூர்த்தி இடத்திலே பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த சம்வாதத்திற்கு பிறகு ரொம்ப மனசு நிறைவு அடைகின்றார் பரீட்சித் மகாராஜா. அப்படியே நகருகின்றது. பரமாத்மா எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? பார்க்கிறார், எல்லோரும் தன்னை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அப்பேற்பட்ட அந்த கோபிகாஸ்திரிகளுக்கு தன்னையே கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கோபிகாஸ்திரிகள் என்ன செய்கிறார்களாம்? சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிடத்திலே பேசுகிறார். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ் व्रज खमारिकाः வேரூர்ஹவேஷ்யம் புஞ்சானாः காத்யாயன்யர்ச்சனவ்ரதம். இந்த கோபிகைகள் எல்லோரும் ஒரு விரதத்தை மேற்கொள்கிறார்களாம். விரதம் என்கின்ற சொல்லுக்கு மன உறுதி என்று பொருள். விரதம், நம்ம விரதம்னா திங்காம இருக்கிறது நினைக்கிறோம், பேசாமல் இருப்பது, அதெல்லாம் புற காரணங்கள். உண்மையான காரணம் என்ற மன உறுதி. நிலை பெறாத மனம் நிலை பெறுவதற்காக, மனமானது உறுதிப்படுவதற்காக. இப்ப மனம் உறுதிப்பட்டதுன்னா நீங்கள் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தா என்ன? மனம் எப்பொழுதுமே உறுதிப்பாடோடவே இருக்கிறது அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருந்தால் என்ன, பேசினால் என்ன? பேசிக்கொண்டே இருக்கிறேன், அப்போ மன உறுதிப்பாடு இல்லை. நான் ஏதோ பேசி உளறிடுறேன், என்னால் பேசாமல் இருக்க முடியல, பேசுறதுனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன், அதனால் நான் வந்து இன்றைக்கு மௌன விரதம் இருக்கிறேன்னா மன உறுதியை கொண்டு வரத்துக்காக பேச்சை அடக்குவதில் என்கின்ற ஒரு காரியத்தை பண்றேன். அதனால மன உறுதி பெறட்டும், வாக்கு வன்மை பெறட்டும். இப்போ விரதம் என்பது மன உறுதியை
செயல்பாட்டில் உறுதியை, எடுத்துக்கொண்ட காரியத்திலே மனமானது தளராமை, கவனச்சிதறல்கள் இல்லாமை, உறுதிப்பாட்டுடன் இருப்பதுக்கு பெயர் விரதம் என்று பெயர். இப்ப இவர்கள் மன உறுதியுடன், மன உறுதிப்பாட்டினுடைய தன்மை ஒரு பொருளை உறுதியாக பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு விரதத்தை செய்கிறார்கள். என்ன விரதம் அது? காத்யாயனி. காத்யாயனி என்று சொல்லக்கூடிய ஒரு விரதம். கணவனை வரிக்கக்கூடிய ஒரு விரதம். கணவனை வரிக்கக்கூடிய ஒரு விரதம். கணவனாக தனக்கு ஒருவர் வர வேண்டும் என்று மன உறுதி கொண்டு இறைந்து வேண்டக்கூடிய ஒரு விரதத்துக்கு பெயர் காத்யாயனி விரதம். இந்த விரதத்தை எப்பொழுது ஆரம்பிக்கிறார்களாம்? ஹேமந்தே பிரதமே மாசே. இந்த மாசத்துல, மார்கழி மாசம், ஹேமந்த ரித்து என்று சொல்லக்கூடிய இந்த ரித்துவிலே முதல் மாசமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்திலே ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜ குமாரிகாஹ. நந்த கோகுலத்திலே இருக்கக்கூடிய கன்னிகைகள் எல்லோரும், குமாரிக்காக குமாரிகள் எல்லோரும், அவேஷ்யம் புஞ்சானாஹ, சாப்பாட்டிலும் நியமத்தை வைத்துக்கொண்டு, ஹவிஷ் ஹவிஷ் என்று சொல்லக்கூடிய யாகத்திலே பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், மீந்து போன பொருளை சாப்பிட்டு, எய்ந்திய பொருளை சாப்பிட்டு கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறார்கள். காத்யாயனி என்கின்ற விரதத்தை மேற்கொள்கிறார்கள். அப்ப இந்த விரதம்னு வந்தாச்சுனாலே அதற்கு நிறைய சட்டதிட்டங்கள் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு விரதத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த விரதத்தினுடைய பலன் நாம் அனுபவிக்கணும்னா அதற்கு ஏற்ப நம்மை முழுமையாக தயார்படுத்தினால்தான் நமக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியுமே தவிர, எல்லோரும் செய்கிறார்கள், நானும் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஏதோ அவர்கள் 100% பின்பற்றினால் அவர் 5% பின்பற்றுகிறேன், நானும் விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 100% பின்பற்றியவர்கள் அடையக்கூடிய பலனை நானும் அடையணும் என்று ஆசைப்பட்டால் அது கிடைக்காது. நானும் அதே விரதம் இருந்தேனே, எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே, அவர்களுக்கு கிடைத்து விட்டதே. எந்த ஒரு விரதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த விரதத்துக்கு என்று உண்டான தர்மத்தை பின்பற்றுவதின் மூலமாக, அப்ப இவர்கள் அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது என்ன செய்கிறார்களாம்? சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து கொள்கிறார்கள். பிராத்தः காலே 4 மணிக்கெல்லாம் எழுந்து கொண்டு தன்னுடைய எல்லா பணிவிடைகளையும் செய்துவிட்டு, அருணே உதிதேச்ச, சூரிய பகவான் எப்பொழுது வெளியே வருவார் என்று காத்து கொண்டிருந்து 6 மணி ஆனவுடன் எல்லோரும் யமுனா தீரத்திற்கு போகிறார்கள். அங்கே போய் யமுனா தீரத்திலே ஸ்நானம் ஆடிவிட்டு என்ன செய்கிறார்களாம்? கரையிலே அந்த ஆற்று மணல் இருக்கும் அல்லவா, அந்த ஆற்று மணலை காத்யாயனி உருவத்தை ஏற்படுத்தி அந்த உருவத்தை இவர்கள் வழிபாடு செய்கிறார்கள், தேவியாக பூஜிக்க. அப்போ அந்த மணல் என்பது இப்பொழுது இவர்களுக்கு காத்யாயனி ரூபமாக காட்சி கொடுக்கின்றது. அப்போ அந்த 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 உருவத்தை இப்பொழுது ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்னென்னலாம் இந்த பூஜா விதி முறை உண்டோ
அந்த முறையிலே அவர்கள் ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம். காத்தியாயனி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரத்தை வேற சுக மகரிஷி எழுதுறார். காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ இதி மந்திரம் ஜபத்யஸ்தாஹ பூஜாம் சக்ருஹு குமாரிகாஹ கந்தை மால்யை சுரபிபிஹி பலிபித்தூபதீபகைஹ உச்சாவச்சைச்சோஸ்பஹாரைஹ பிரவால பல தண்டுலைஹி. ரொம்ப அழகான ஸ்லோகம். காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹ. ஒரே இந்த 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 ஸ்லோகத்தலத்துல கடைசியில பாத்தீங்கன்னா 2வது வரியில ரொம்ப அழகான பிரார்த்தனை. ரொம்ப அழகான பிரார்த்தனை. அம்பாளை வைத்துக்கொண்டு இறைவனிடத்திலே இந்த பிரார்த்தனையானது வைக்கப்படுகின்றது. காத்யாயனி மகாமாயே, அம்மா காத்யாயனி தேவியே மகாமாயே, மகா யோகினி, நீ யோகிகளுக்கெல்லாம் யோகியாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரியாக இருக்கிறாய். நீ என்ன பண்ணணும், எங்களுக்காக போய் அவரிடத்திலே முறையிடு. என்ன முறையிடணுமாம்? நந்தகோபசுதம் தேவி, நந்தகோபசுதம், நந்தகோபருடைய பையனாக இருக்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மாவை மே பதிம் குரு, என்னுடைய பதியாக வரிக்கிறேன், என்னுடைய கணவனாக நான் வரிக்கிறேன், அவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு குமாரியும், நந்தகோபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குமாரிகளும் அவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும், அவரை தவிர வேற யாரும் எனக்கு கணவனாக வர வேண்டாம் என்று காத்யாயனியின் மூலமாக துதிக்கிறார்கள். நீ போய் அந்த பரமாத்மாவிடத்திலே சொல்லி எங்களை சேர்த்து வைப்பீராக. உங்களுக்கு நாங்கள் தூபம், தீபம், கற்பூரம், சந்தனம் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றாலும் பூஜை செய்கின்றோம், புஷ்பத்தால் அர்ச்சனை செய்கின்றோம், பழங்களால், அன்னத்தால் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றாலும் உங்களை நான் பூஜை செய்கின்றோம். நந்தகோபசுதம் மே பதிம் குரு, எனக்கு கணவனாக அவர் வர வேண்டும். என்ன அழகான பிரார்த்தனை. நீங்கள் சாதாரண நிலையிலிருந்து பார்த்தாலும் சரி, அதாவது பிரகிருதி நிலையிலிருந்து பார்த்தாலும் சரி, அல்லது சொரூப நிலையிலிருந்து பார்த்தாலும் சரி, அழகான ஒரு பிரார்த்தனை. கிருஷ்ணனே எனக்கு கணவனாக வரட்டும் என்று சொல்லிவிட்டு சிந்திப்போம். அடுத்த பாடலும் ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லுகிறது. ஏவம் மாசம் விரதம் சேரூஹு குமார்ய கிருஷ்ண சேதசா பத்ரகாலீம் சமானர்ச்சுஹு பூயாத் நந்தசுதபதிஹி. நந்தசுதஹா பதிஹி பூயாத், நந்தகோபருடைய பையன் கிருஷ்ணனே எனக்கு பதிஹி பூயாத், கணவனாக வரட்டும் என்று கிருஷ்ணஹா சேதசஹா, கிருஷ்ணனிடத்திலேயே மனதை செலுத்தியவர்களாய், மாரியஹா ஏவம் மாசம், இவ்வாறு அவரிடத்திலேயே மனதை செலுத்தி அந்த காத்யாயனி விரதத்தை 1 மாத காலம் கடும் விரதம் செய்தவர்களாய் பத்ரகாளீம் சமானர்கா, பத்ரகாளியை மிகவும் ஸ்ரத்தையுடன்
உறுதிப்பாட்டுடன், ரொம்ப அழகான சொல், சமானர்ஷுகு, சமானர்ச்சுகு, சமானமான மனம் பொருந்தியவர்களாய் அம்பாளை பூஜை செய்தார்கள். யார் அந்த அம்பாள்? பத்ரகாளி. அழகான சொல். நாம் அதை தப்பா பொருள்படுத்துறோம். நான் பத்ரகாளியா மாறி விடுவேன். பத்ரம்னாலே புனிதம்னு அர்த்தம். புனிதமான காலத்துக்கு சொந்தக்காரி பத்ரகாளி. காலம் காளி, காலத்துக்கு சொந்தக்காரி, காலத்தை ஆள்பவள் காளி. பத்ரகாளி என்றால் புனிதமான காலத்தை யார் தன்னிடத்திலே கொண்டிருக்கிறாளோ, அவளிடத்திலே போனா என்ன கிடைக்கும்? பத்ரம் கிடைக்கும், பத்ரமான காலம் கிடைக்கும். எது பத்ரமான காலம்? எது புனிதமான காலம்? இறைவனோட நான் இருக்கின்ற காலம் பத்ரமான காலம். இறைவனை விட்டு நான் வெளியேறுகின்ற காலம் அபத்ரமான காலம். அதனால்தான் நீங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் வீட்டை விட்டு போகும்போது பத்திரமா போயிட்டு வாருங்கள்னு சொல்லுவோம். பத்திரமா இருங்கள், பத்திரமா போயிட்டு வாருங்கள். இப்ப இந்த இடத்துல பத்ரம் என்பது எதை காட்டுகிறது? பிரம்மனை காட்டுகிறது. நீ பிரம்மனோடையே இருப்பா, நீ பத்திரமாகவே இருப்பாய். நீ பிரமையோடு இருந்தால் பத்திரமாக இருக்க முடியாது, நிச்சயமாக அபத்திரமாகத்தான் இருப்பாய். அப்போ பத்ரம், பத்ரகாளியை பூஜிக்கிறார்களாம். யாருக்காக? யாரை வேண்டி? நந்தகோபசுதா கிருஷ்ணஹா, நந்தகோபருடைய பையனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தன்னுடைய கணவனாக வரித்து, தன்னுடைய நாதனாக வரித்து. இப்போ உலகத்தினுடைய நிலையிலிருந்து நாம் பார்ப்போம். முதல்ல பிரகிருத்தியினுடைய நிலையிலிருந்து பார்ப்போம். பிறகு அங்க போவோம். இப்ப இங்கே குமாரியாக இருக்கக்கூடியவர்கள், கௌமார பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இறைவனை கணவனாக வரிக்கிறார்கள் என்றால் இறைவன் என்பது ஆனந்தம், இறைவன் என்பது அறிவு, இறைவன் என்பது அன்பு, இறைவன் என்பது ஆற்றல், இறைவன் என்பது பலம், இறைவன் என்பது அபயம், இறைவன் என்பது சுத்தம், இறைவன் என்பது அபாபம், இறைவன் என்பது அமரம். இதெல்லாம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் நம்ம எல்லாரும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அமரம் ஏற்பட வேண்டும், மரணம் ஏற்படக்கூடாது, பயம் ஏற்படக்கூடாது, யாரும் என்னை வெறுக்கக்கூடாது, எல்லோரும் என்னிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், நான் அறிவு படைத்தவனாக, ஆற்றல் படைத்தவனாக, பலம் பொருந்தியவனாக, ஐஸ்வர்யம் உடையவனாக, அழகு உடையவனாக, சக்தி படைத்தவனாக, இதெல்லாம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், ஸ்வபாவம். எப்பொழுது நான் பரமாத்மாவை வேண்டுகின்றேனோ அப்பொழுது இவைகள் எல்லாம் என்னுடன் வரும்.
நான் இவைகளை வேண்டினால் பரமாத்மாவும் வரமாட்டார், இவைகளும் காலப்போக்கிலே என்னிடத்திலிருந்து அழிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். எனக்கு ஆற்றல் வேண்டும், அன்பு வேண்டும், வீரியம் வேண்டும், பலம் வேண்டும், அபயம் வேண்டும், அமரம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். இதுக்கு பின்னாடி நான் போனா நான் இறைவனை இழந்து விடுகிறேன், இறைவனை மறந்து விடுகிறேன். இறைவனை நான் மறப்பதோடு மட்டுமல்லாது இவைகளை என்னால் பெறவே முடியாது. காரணம், இவைகளெல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவரை நோக்கித்தான் இதெல்லாம் போகுமே தவிர என்னிடத்திலே இவைகள் வராது. இந்த ஞானம் தெரிந்தோ தெரியாமலோ குமாரிகளாக இருக்கக்கூடிய கன்னிகா குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகினாலே கிருஷ்ணன் என்னுடைய கணவனாக வரட்டும், மாறாத ஆனந்தம் என்னுடைய கணவனாக இருந்தால் மாறுபடுகின்ற அத்தனையும் என்னை தேடி வரும். காரணம், நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல நாராயணி இருந்தாக வேண்டும். நிரந்தரமாக நாராயணி இருப்பால் நான் நாராயணனையே பிடித்துக் கொண்டிருப்பேன். நாராயணன் நான் விட்டு விட்டு நாராயணியை பிடிக்கணும்னு நினைச்சா நாராயணி என்னை உதறி தள்ளிவிட்டு நாராயணனோட போகத்தான் விரும்புவாளே தவிர என்னுடன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்முடைய மனமானது ஏன் சதா சலனத்திலேயே இருக்கிறது, அமைதி இல்லா தன்மையிலேயே ஏன் இருக்கிறது, ஏன் அதுல ஒரு நிறைவு என்பதே இல்லை? எல்லாம் இருக்கு நம்மள்கிட்ட, ஆனா ஏன் மனதுல நிறைவு இல்லடான்னா நிறைவற்ற தன்மையை மனதிலேயே தாங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, நிறைவுடைய ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன இறைவனை நான் மறந்து வாழ்வதனாலே நிறைவற்ற பொருள்கள் எனக்கு நிறைவற்ற தன்மை தானே கொடுக்க முடியும். அல்லது இறைவனுக்கு சொந்தமான பொருள் இறைவனை நோக்கித்தானே போகும், என்னிடத்துல எப்படி இருக்கும்? நான் சேர்த்த செல்வம் என்னோட இல்லையே, என் மூலமா வந்த பையன் என் கூட இல்லையே, என் பெண் குழந்தை என்னோட இல்லையே, யாரும் எனக்கு புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், எனக்கு அன்பு காட்ட மாட்டேங்கிறார்களே, என்னுடைய உடலுக்கு வியாதி வந்து விட்டதே, ஆரோக்கியம் இல்லையே, எனக்கு வயோதிகம் வந்து விட்டதே, கஷ்டம் வந்து விட்டதே, என்னை விட்டு விட்டு எல்லோரும் போகிறார்களே. உலகத்தினுடைய நியதி, படைக்கப்பட்ட பொருள் படைப்பாளிக்கு சொந்தம். படைப்பாளியை நோக்கி படைக்கப்பட்ட பொருள் போகிறது. அதை நடுவுலே நான் உள்ளே புகுந்து எனக்கு சொந்தமானது என்னுடன் இருக்கணும்னு கேட்டா அது என்னுடைய மூடத்தனம், என்னுடைய அறியாமை, என்னுடைய சுயநலம், என்னுடைய மித்தியத்துவ பாவம், பிராந்தி தர்சனம். அப்ப இங்க இந்த காத்தியாயினி விரதத்தினுடைய முக்கியமான நோக்கம், ஜீவன் இறைவனையே தன்னுடைய கணவனாக வரித்தல். ஒருவேளை நான் இறைவனையே என்னுடைய கணவனாக வரித்தால் மாறாத அழியாத ஆனந்தத்தை எப்பொழுதும் நான் அனுபவிக்கலாம். இறைவன் அல்லாத வஸ்துவை நான் என்னுடைய பாதுகாவலால் நினைத்து நான் வரித்தால் நான் கேட்கக்கூடிய ஆனந்தம், அமைதி எனக்கு ஒரு காலத்திலும் கிட்டாது. இது பிரகிருதி நிலையிலிருந்து ஜீவன் பரமாத்மா வேறு வேறுங்கிற அந்த பாவ நிலையிலிருந்து இறைவனை நான் வேண்டுதல், இறைவனையே என்னுடைய கணவனாக வேண்டுதல் என்கின்ற தன்மை.
சொரூப நிலையிலிருந்து பார்த்தால் என்னுடைய சொரூபமும் இறைவனுடைய சொரூபமும் வேறு வேறு அல்ல. இப்ப என்னுடைய சொரூபமும் இறைவனுடைய சொரூபமும் வேறு வேறு அல்ல அப்படின்னு தெரிந்தாலும் என்னால் அதை இன்னும் அனுபவிக்க முடியவில்லை. அப்ப நான் அனுபவிப்பதற்காக அம்பாளிடத்திலே வேண்டுகிறேன். நான் என்னுடைய சொரூபமாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணனை நான் அடையணும், என்னுடைய கணவனாக நான் வரிக்கணும். எப்படி? நான் அவனுடைய பத்னியாக இருந்து இறைவன் என்னுடைய பதியாக மாறி பதியும் பத்னியும் ஒன்றாக கலந்து ஜீவபிரம்ம ஐக்கியமானது ஏற்பட வேண்டும். அப்படி ஜீவபிரம்ம ஐக்கியம் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மனம் அபத்திரமாக இருக்குமா? அபத்திரமாக இருக்கின்ற மனதை பத்ரகாளியாக இருக்கின்ற நீ அபத்திரத்தை எல்லாம் நீக்கிவிடு. நான் உண்மையான சொரூபத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய என்னுடைய அந்த பரமானந்தத்துடன் நான் ஒன்று கலக்க வேண்டும். இதில் நீங்கள் ஒரு அழகான சூக்ஷ்மமான விஷயத்தை ரசித்தீர்கள் என்றால், பார்த்தீர்கள் என்றால் தெரியும். உலகத்துல ஒரு பொருளை ஒருவன் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லும்போது அதே பொருளை இன்னொருத்தன் விரும்புகிறான் என்றால் அங்கே போட்டி பொறாமை வந்துடும். நான் விரும்புகின்ற பொருளை நீ ஏன் விரும்புகிறாய், நீ ஏன் கேட்கிறாய்? அப்போ அங்க வந்து நமக்கு ஒரு போட்டி பொறாமை வந்து விடுகிறது. எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்கிறது என்னெல்லாம் வந்து விடுகின்றது அல்லவா? என்னோடையே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், வேற யாருக்கும் அது போய்விடக்கூடாது, எனக்கு மட்டுமே சொந்தம். நான் இங்க பாருங்கள், எல்லா கோபிகா குமாரிகளும் ஒரே ஒரு பொருளை வேண்டுகிறார்கள், தன்னுடைய கணவனாக வரிக்கிறார்கள். என்ன அழகான தாத்பரியம் பாருங்கள். அப்போ எல்லோரும் ஒரே பொருளை விரும்புகிறார்கள், கிருஷ்ணனை விரும்புகிறார்கள், கணவனாக விரும்புகிறார்கள் என்றால் நம்ம ஒவ்வொருத்தருடைய சொரூபமும் வேறு வேறு அல்ல. அந்த ஒவ்வொருத்தருடைய சொரூபமும் வேறு வேறு அல்லன்னு புரிந்து கொண்டால், அதை எல்லோரும் விரும்பினால் எல்லோரும் ஒரே ஒரு அனுபவத்தை அனுபவிக்கலாம். அது என்னது? ஜீவ பிரம்ம ஐக்கியம். நாலா பக்கங்களிலும் இருந்தும் ஓடி வருகின்ற நதிகள் ஒரே ஒரு இடத்திலே போய் சங்கமிப்பதற்கு ஆசைப்படுகிறது. அதே போல விதவிதமான குணங்களுடன், விதவிதமான செயல்பாடுகளுடன், விதவிதமான நாம ரூபத்துடன் பிறந்திருக்கக்கூடிய ஜீவன் ஒரே ஒரு பொருளிடத்திலே சங்கமிக்க வேண்டும் என்று விரதம் எடுத்தால் அந்த பொருளை அடைவதற்கு இந்த உலகத்துல போட்டா போட்டியே கிடையாது. யாரும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் அந்த பொருளை நீ அனுபவித்துக்கொள் என்று சுதந்திரமாக விட்டு விடுவார்கள். அந்த பொருளை நாம் அனுபவிக்கும் போது நானும் அவனும் மட்டுமே இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறார்கள், நானும் அவனும் மட்டுமே இருக்கிறேன், நானும் அவனும் மட்டுமே இருக்கிறேன். என்னை தவிர வேற யாரும் இல்லை, இறைவனை தவிர வேற யாரும் இல்லை. இதைத்தான் ரமண மகர்ஷி வந்து எவ்வளவு பிரேமை நிலையிலே போயிருந்தால், எவ்வளவு பக்தியினுடைய உன்னத நிலையிலே அவர் இருந்தால், இந்த பிரேமையினுடைய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லும் போது அவரால் இந்த காந்தா பாவத்தை வெளிப்படுத்தி எவ்வளவு அழகாக பார்க்க முடியும். பரமாத்மாவை, அருணாச்சலனை பார்க்க முடியும். ஐம்புலக் கள்வர், ஐம்புலக் கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா. ஐம்புலக் கள்வர்கள் எனக்குள்ளே புகுந்தார்களே, நீதானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இல்லையா? எங்கே போனாய்?
யாருக்காயனை ஆண்டருள் செய்திடும் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. என்னை ஏன் காப்பாற்றினாய்? உலகம் உன்னை பழிக்கும்பதற்காக என்னை காப்பாற்றினாயா? என்ன பாவம், என்ன பிரேமை பாவம்! ஜீவனும் பிரம்மனும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டால் அது பேசக்கூடிய வார்த்தைகளே வேறு, அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களே வேறு. அப்ப இங்கே காத்தியாயினி விரதத்தினுடைய நோக்கம் எல்லா ஜீவனும் ஒரே ஒரு பொருளாக இருக்கின்ற பிரம்மனை தன்னுடைய கணவனாக வேண்டுகிறது என்றால் அழியாத மாறாத பிரம்மத்தினுடைய சொரூபத்தை எல்லா குமாரிகைகளும் வேண்டுகிறார்கள். கௌமார பருவம் என்பது மனம் ஆற்றல் உடைய பருவம், அலைபாய்கின்ற பருவம். உடலும் சரி, இந்திரியங்களும் சரி, மனமும் சரி ஆற்றல் உடைய, சிந்திக்க அதிகமாக சிந்திக்க தூண்டக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய, எதையும் நானே செய்கிறேன், நானே செய்ய போகிறேன் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் படைத்த அந்த கௌமார பருவத்தில் மன உறுதியுடன் பரமாத்மாவை நாடக்கூடிய தன்மை. எப்பொழுது அந்த பருவத்திலே மனம் உறுதியுடன் தன்னுடைய சொரூபத்தை நாட ஆரம்பிக்கின்றதோ அவர்கள் நாடிய பொருளை அடைந்தே தீருவார்கள். இவ்வாறு விரதத்தை எடுத்துக்கொண்டு பத்ரகாளி பூஜையை முறையாக செய்து வருகிறார்கள். எப்படி செய்கிறார்களாம்? உஷஸ் உத்தாய கோத்ரைஸ்வரைஹி அன்யோன்யா பத்த பாஹவஹா கிருஷ்ணமுச்சைர் ஜகுர்யாந்தியஹ காலிந்தியாம் ஸ்நாதுமன்வகம். ஒவ்வொரு நாளும் காலையிலே, உஷக்காலே, விடியற் காலையிலே எழுந்து கொண்டு விடுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பெயரை கூப்பிட்டு கொண்டு எழுந்து வா எழுந்து வா என்று எல்லோரையும் எழுப்பிக் கொண்டு எல்லோரும் அவரவர்கள் ஒவ்வொருத்தருடைய கைகளை கோர்த்து கொண்டு யமுனா தீரத்திற்கு போகிறார்கள். யமுனையிலே தினந்தோறும் ஸ்நானம் செய்கிறார்கள். அவ்வாறு ஸ்நானம் செய்துவிட்டு அங்கேயே இருந்து கொண்டு கிருஷ்ணனை குறித்து உச்சைஹி ஜகுஹு உறக்க பாடுகின்றார்களாம். பூஜை செய்வது, பாடுவது, வாறு தினந்தோறும் இந்த காரியமானது யமுனா தீரத்திலே நடக்கின்றது. வாறு இருக்க ஒரு நாள் என்ன செய்கிறார்கள்? நதி தீரத்திலே எல்லோரும் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு பிரேமையினுடைய தன்மையிலே கிருஷ்ணனை பாடிக்கொண்டே ஜலத்திலே ஜலக்கிரீடை செய்கிறார். இவர்களோ என்னை வேண்டுகிறார்கள், என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை மட்டுமே கணவனா வரித்திருக்கிறார்கள், என்னை அடைவது ஒன்றே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு நான் அனுக்கிரகம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கின்றேனே, நான் அனுக்கிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைத்து கொண்டே பகவான் அங்கே வருகிறாராம். வந்தவர் என்ன செய்தார்? இப்பொழுது போய் சாயங்காலம் வாருங்கள், என்ன செய்தார் என்பதை பார்ப்போம்னு சுக மகரிஷி சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.